வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஃபி போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி தான். காஃபி போர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற ப்ராடக்ட் காஃபி ரிலேட்டட் ப்ராடக்ட் லைக் ரோஸ்டட் காஃபி பீனா இருக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா இருக்கலாம். அது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க காஃபி போர்டு கீழ ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ இது எடுத்தா பட்சத்துல மட்டும்தான் நீங்க வந்துட்டு காஃபி ப்ராடக்ட்ஸ், அதாவது ரோஸ்டட் காஃபி பீன்ஸ், இது இன்ஸ்டன்ட் காஃபி இது எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் உடைய பேன் கார்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், அண்ட் மோரோவர் உங்களுக்கு பேங்க்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் லெட்டர் வேணும் அண்ட் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் லெட்டர். இது எல்லாமே பேங்க் சைட்ல இருந்து நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த லெட்டர்ஸோட ஃபார்மேட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சிஎம்சி எடுக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6200 பிளஸ் ஜிஎஸ்டி வரும், கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும். அண்ட் இதுல ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னா 7216 ருபீஸ் வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செக்யூர் டெபாசிட் வந்து ஒரு 5000 பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா காஃபி ப்ராடக்ட்ஸ், உங்களுடைய காஃபி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதை பத்தின மேலும் தகவல்கள் வேணும், உங்களுக்கு காஃபி போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்தாலும் ரிலேட்டட் டு காஃபி போர்ட், ப்ளீஸ் டூ ரீச் அஸ் அண்ட் வி வில் பி சப்போர்ட்டிங் யூ. கீப் சப்ஸ்கிரைபிங் டு Incorp Advisor. Thank you so much.